அதாவது ஜோதிடரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க நீங்கள் இப்படியா செய்யணும். அதை வந்து ஒரு மனதோட. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம், உடல் பலம் தேவை. அதோடு ஆன்ம பலமும் சேர்ந்து விட்டால் அவன் சாதனையாளராக மாறிவிடுகிறான். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:13க்கு, சூரியாஸ்தமனம் 7:15க்கு. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி. தேய்பிறை சப்தமி முடியும் நேரம் இன்று இரவு 11:49க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம். மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:18க்கு. அதன் பிறகு பூராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:43 1:14 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:45 7:15 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:44 4:14 வரை. யமகண்ட நேரம் காலை 7:12 8:42 வரை. கூலிகன் காலை 10:13 11:43 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை இரவு 8:34க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு பிரீத்தி, மிதுன ராசிக்கு நலம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு ஆர்வம், துலாம் ராசிக்கு களிப்பு, விருச்சிக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு மேன்மை, மீன ராசிக்கு ஓய்வு. நாம் எப்பொழுதுமே சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது, அதாவது ஜோதிடரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க நீங்கள் பிரசன்னம் கேட்டு போகும் பொழுது அவங்க பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஏனோ தானோ என்று செய்வதை வந்து அதற்கான பலன்கள் உங்களால் பெற முடியாது. முதல்ல இந்த பரிகாரம் நமக்கு பலிக்கும், இதை நம்ம அந்த மன உறுதியோடும் அந்த நம்பிக்கையோடும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்குற முறையை கணக்காக நீங்கள் ஏற்று செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த உங்கள் மனோபலமும் அதோடு சேர வேண்டும். மனோபலம், உங்களுடைய ஆத்ம பலம், உங்களுடைய அறிவு இதெல்லாம் சேர்ந்து செயலாற்றும் பொழுது உங்களுக்கு அது நல்ல விதமாக அந்த பரிகாரம் வேலை செய்கிறது. அந்த தெய்வத்தின் அனுகிரகமும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பரிகாரம் தானே என்று அலட்சியமாக செய்பவர்களுக்கு அது சிறந்த பதிலை அளிப்பதாக இல்லை. அதனாலே எது செய்தாலும் அதை வந்து நம்ம உருப்படியாக செய்யணும். அதை வந்து ஒரு மனதோட மனப்பூர்வமாக அவைகளை செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையே செய்கின்றது. அந்த தெய்வமும் நம்மை ஆசீர்வதிக்கின்றது. இதை மறந்துடாதீங்க. பரிகாரம் என்று கேட்டு போயிட்டீங்கனாலே ஒருத்தவங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறார்கள் என்றால் தயவுசெய்து அதை ஏற்று நடந்து கொள்வது தான் முறை. அவர்கள் சொல்லுகின்ற கால நேரத்திற்கு தக்கவாறு நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அல்லது வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயம் அதை உரியவர்களிடம் கேட்டு தெரிந்து செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள்.